எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு துளசிதாசர் கதை. துளசிதாசர் கதை அவரோட மன உறுதி. அதுதான் துளசிதாசரோட கதையில அவருடைய மன உறுதி தான் முக்கியமான விஷயம். இதுல அப்போ அக்பர் காலம். அக்பரோட காலத்துல ஆத்மாராம்னு ஒரு பிரதான மந்திரி. பிரதான மந்திரினா தெரியுது இல்லையா, முக்கிய மந்திரி. அவர் அவர் சபையில இருந்தார். அவருக்கு நல்ல மரியாதை. அவரோட புத்தி கூர்மை, அவரோட அறிவு, அவரோட சிறந்த வழி நடத்தெல்லாம் அக்பருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் டெல்லியில இருந்து வந்தாங்க. டெல்லிக்கு பக்கத்துல இருக்க ராஜாப்பூர்ன்ற ஊர் தான் இவரோட சொந்த ஊர். அந்த ஆத்மராமோட சொந்த ஊர். டெல்லியில இருந்து பண்ணியிருந்தாரு. பாதுஷா கிட்ட வேலை பார்த்துருந்தார். இவருக்கு கல்யாணம் ஆகி இவரோட புள்ளதான் துளசிதாசர். இவருடைய புள்ளதான். இவரோட புள்ள துளசிதாசர் பிறந்தவொடனே துளசிதாசர் நல்ல அவருக்கும் நிறைய புத்தி அறிவு கூர்மையெல்லாம் உண்டு. இவர் எப்போ தர்பாருக்கு போறாரோ அப்ப எல்லாம் துளசிதாசரை கூட்டு போவார் கூட. எல்லாத்தையும் பார்த்துட்டு துளசிதாசரோட அந்த இது அவரோட கியூட்டா இருக்கிறத செய்யறது, ஒர்க் பண்றது எல்லாம் அக்பர் பாக்குறாரு. அப்பா கூடயே இந்த பையன் எல்லாம் பண்றானே அவருக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்குறது அவருக்கு மனசுல இருக்கு. இந்த சூழ்நிலையில துளசிதாசருக்கு மம்தாபாயின்னு ஒரு லேடியே கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அவங்க அப்பா பார்த்து அவங்க சொந்தக்காரங்களையே நல்ல அழகான லேடி, நல்ல குணம் படிச்ச ஒரு லேடியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர் கல்யாணம் ஆயிட்டு ராஜா அக்பர் என்ன பண்றார், அவரோட சபையிலேயே ஒரு பிளேஸை கொடுக்குறாரு. அவங்க அப்பா பிளேஸ் அடுத்தபடியா இருக்க ஒரு இடத்த கொடுத்து, அதாவது அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவர் அந்த இடத்துக்கு வந்துடுற மாதிரி அந்த இடத்த கொடுத்து அவருக்கு வேலையும் கொடுக்குறாரு. வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏகப்பட்ட காசு கையில. அப்பா காசு, இவரோட காசு, ராஜாங்க மரியாதை இருக்கு இல்லையா. ராஜா கிட்ட பிரதான மந்திரி தான், முக்கிய மந்திரி தான் எப்படி இருக்கும், எவ்வளவு என்ன பேரும் புகழும் இருக்கும். ஏறி போறது மண்டையில. ஏகப்பட்ட காசு இருக்கு, திமுரு உடம்புல என்ன பண்றது, எல்லா கெட்ட பழக்கமும் சப்ஜாடா சீட்டாடுறது, குடி கிடி எல்லாம் போய் கடைசியில இந்த வேசியர் வீட்டுக்கு போறது இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் ஆரம்பிச்ச உடனே கையில இருக்க பணம் கணக்கு திமுருல ஒன்றும் புரியல. வேசியர் வீட்டுக்கு போறது ஆரம்பிச்ச உடனே இப்போ பிடிக்கல இவருக்கு. அப்படி இப்படி ஆத்மாராமுக்கு தெரிய வருது. எவ்வளவு சொல்லி கிள்ளி பாக்குறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் இந்த வேசியர் வீட்டுக்கு போறதுல கூட்டின்னு வந்துடும். அந்த அவங்களோட ஊருக்கு இல்ல ராஜாப்பூர், அங்க வேசியர் வீட்டுல இருந்து கூட்டின்னு ஊருக்கு வெளியில ஒரு தனியா ஒரு சோலையில தனியா துளசிதாசருக்கு ஒரு வீட்டையே கட்டி கொடுக்குறாரு. அங்க நீ இதுக்கெல்லாம் போக கூடாது, இங்கதான் இருக்கணும், ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுக்குறாரு. கொஞ்ச நாள் இருக்க மறுபடியும் ஆரம்பிச்சிடுறாரு. மறுபடியும் இதே மாதிரி அந்த வேசியர் வீடுகளுக்கு போறது, கெட்ட பழக்கம் எல்லாம் ஆரம்பிச்சிடுறது. உடனே ராஜா இவருக்கு நமக்கு சரியா வரும்னு தோணல. உடனே என்ன பண்றாரு, சொந்த ஊர் அந்த இது இருக்கு இல்லையா, அவங்க ஊர் ராஜாப்பூர் சொந்த ஊர் பக்கத்துல. இவரை இங்கேருந்து கிளப்பினாதான் சரியா வருவான், டெல்லியில் இருக்கக்கூடாது. அவரை கிளப்பி கொண்டு போய் இவரையும் அவங்க அம்மாவையும் மம்தாஜியையும் கொண்டு போய் டெல்லிக்கு பக்கத்துல அந்த அவங்க சொந்த ஊரான ராஜாப்பூர்ல கொண்டு போய் விட்டு வந்துடுறாரு. ராஜாப்பூர்ல விட்டுட்டு அங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இவர் என்ன பண்றாரு, சேத்திராடம் போறேன். ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த காலத்துல கிளம்பிடுவாங்க. இந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலம் ஒரு வயசு வந்த உடனே தன்னுடைய கடமைகள் முடிஞ்சிருத்துன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அவங்களோட இதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏஜ் வந்துருச்சுனோடனே அவங்க அந்த இதுல அந்த அந்த வானப்பிரசம் போன மாதிரி கஷேத்ராடனம் போறதுன்னு அந்த காலத்தை பக்தர்கள் பாகவதர்கள். கஷேத்ராடன்றது என்னன்னா அவங்களுக்கு கங்கை தான். கங்கை கரைக்கு போறது. கங்கை கரையோர எந்த கிராமத்துக்கு போனாலும் கஷேத்ராடனம் தான் பேரு. காசிக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, கங்கை ஓடுகின்ற அது கங்கை தீரத்துக்கு நடுவுல பக்கத்துல போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க. அதுதான் கஷேத்ராடனம்னு பேரு. அந்த இதுல அவர் போயிடுறாரு. ஊரா இருக்கிற கோயில்கள் எல்லாம் வழியெல்லாம் பார்த்துட்டே போய் கடைசியில கங்கைக்கு சேர்றது. இப்ப அந்த காலத்துல ஊர்ல இருந்து அது போயிருக்காங்க, காசிக்கு போயிட்டு வரட்டு கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி போகும்போது வழியெல்லாம் இருக்கிற கோயிலாம் கஷேத்ராடனம்ன்றதே, கஷேத்திரம்ன்றதே கோவில். வழியில இருக்க கோயில்களை எல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டு அப்படியே போய் காசிக்கு போயிடுவாங்க. காசிக்கு போயிட்டு காசியில இருப்பாங்க கொஞ்ச நாள். அப்புறம் கிளம்பி வருவாங்க. வர முடிஞ்சா வருவாங்க, இல்லைன்னா அப்படியே முடிவுதான். அது மாதிரி அங்க போய் சேர்ந்துருவாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா பையனை கொண்டு ஊருக்குள்ள அவங்க சொந்த ஊர்ல வச்சுட்டு ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டையும் சொல்லிட்டு மம்தாஜிட்டையும் அவளை பார்த்துக்கோ, ஜாக்கிரதையா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு.
போன உடனே இவர் என்ன பண்றாரு, துளசிதாசர் வந்து அவருக்கு வந்து அந்த காம இச்சை பெண் இல்லாத இருக்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் வீட்டுல மம்தாவை வந்து வீட்டுக்குள்ள கூடயே இருந்துட்டு அவளை தொந்தரவு பண்ணிட்டு அவளை ஒழுங்கா வேலை செய்ய விடாத அவளை ரொம்ப அவளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. அவர் கூட இருந்துட்டு அப்போ அதே பயிற்சி முடிச்ச மாதிரி இருக்காரு. இதையும் பண்ணிட்டு இதெல்லாம் அப்படி அக்பருக்கு தெரிய வருது இந்த விஷயங்கள்லாம். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பண்றா, இப்போ ஆத்மராமோட புள்ள இது மாதிரி இருக்கான், ஆத்மராம் சேத்திரநாதன் தெரியும், புள்ள இது மாதிரி இருக்கான் ஒழுங்கா இல்லைன்றது அக்பருக்கு தெரிய வருது. அக்பருக்கு தெரிய வந்தோடனே அக்பர் என்ன பண்றாரு, அவரோட படையை ஆளை வேலையாக்கில் விட்டு இவரை கூட்டின்னு வர சொல்றாரு. அக்பரை இவரை துளசிதாசரை கூட்டின்னு வர சொல்றாரு. இவர் வந்து போல உடனே இவர் வந்து ஏதோ காரணம் சொல்லி அனுப்பிடுறாரு. அனுப்பிட்ட உடனே அதை போய் சொல்றா அவங்க கிட்ட. சொன்ன உடனே அவருக்கும் தெரியுது. உடனே அக்பரே நேராக வர்றார். அப்ப பாத்துங்க, அப்ப எவ்வளவு மரியாதை அந்த ஃபேமிலி மேல வச்சிருந்துருக்கணும். அக்பர் எப்பயுமே அந்த நேரத்துல வந்து இருக்கிற முஸ்லீம் ராஜாக்கள்ல இந்து கல்ச்சரை வந்து ரொம்ப விரும்பி ஏத்தினவர் வந்து அக்பர் தான். அக்பர் வந்து தீனிலாகின்னு ஒரு மதமே உற்பத்தி பண்ணார். அதாவது இந்துவும் முஸ்லீமும் சேர்ந்த மாதிரி இருக்க ஒரு மதம். அந்த மாதிரி ஒரு மதத்தையே தயார் பண்ணார் அவர் இவர் அக்பர். அப்ப பாத்துங்க, அது முஸ்லீம்ல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகி இந்து முஸ்லீம் 2 பேரும் சேர்றது, அவங்களெல்லாம் ஒன்னாக்கி அவங்களுக்குன்னு ஒரு மதமே அது தீனிலாகிட்டு இருந்தாதான். அதுக்குன்னு ஒரு மதம் உருவாக்கி அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணார் எல்லாம். ஆனா அது சக்சஸ் ஆகல. அது கடைசியில கொஞ்ச நாள் பொறுத்து அப்படியே முஸ்லீம் கூட தான் போய் சேர்ந்துட்டு. அதனால அக்பருக்கு வந்து இந்துஸ் மேல ரொம்ப இது உண்டு. அதே மாதிரி இந்து பெண்களை நிறைய பேரை கொண்டு போய் அவரோட வந்தபுரத்துல வச்சுட்டாரு, அதுவும் உண்டு. இந்து பெண்கள் நிறைய பேரை கவர்ந்து கொண்டு போய் அவரும் கொஞ்சம் பெண்கள் இது உண்டு. ஆனா இந்த மாதிரி இல்லை, டீசென்டானவர் தான். அவருக்கு பிடிச்ச பெண்களை தான் கொண்டு போய் அவரோட இதுல அந்தப்புறத்துல வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு டைப்பு. அக்பர் வந்து என்ன பண்றாரு, இவன் வந்து நல்ல பிள்ளை, இவன் நல்ல விஷயம் தெரிஞ்சவன், இவன் இப்படி போறாருன்ட்டு அவரே கிளம்பி வர்றார் நேரா. அவரே கிளம்பி இவங்களோட இது அந்த ராஜாப்பூருக்கு வந்து இவரை கூப்பிடுறாரு. இவர் ஒழிஞ்சிட்டு நான் இல்லை சொல்லி அனுப்புறேன். அப்புறம் இந்த மம்தா என்ன பண்றா, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் வந்து செத்து போயிடுவேன். இது மாதிரி ராஜா வந்து உங்களை கூப்பிடுறாரு பாக்குறதுக்கு, நீங்க போக மாட்டேன் அப்படின்னு கேட்கறான். கேட்ட உடனே அவர் தான் இவருக்கு தான் மறுபடியும் டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டு வருமோ, ஒய்ஃபை விட்டு பிரிஞ்சு போடணுமோ இப்படி எல்லாம் ஒரு கணக்கு போட்டு மாட்டேன். அப்போ சில நேரத்தை கிராக் மாதிரி பண்றது இல்ல, அது மாதிரி கூட்டிட்டு போறாரு. உடனே ராஜா டெல்லி போய் இவர் போய் அக்பரை பாக்குறாரு. அக்பருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இந்த மாதிரி ஒரு புள்ள பண்றான், நம்ம வர்றது தெரிஞ்சு கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறான், நம்ம அவன் ஊருக்கு வந்திருக்கோம், இவனை பார்க்க தான் வந்திருக்கோன்றது சொல்லி அனுப்புறோம், அப்போ கூட வரமாட்டேன்றான்னு பயங்கர கோபம் வருது அவருக்கு, அக்பருக்கு. அப்புறம் இவர் போன உடனே சரி பரவாயில்ல வந்துட்டு கூட்டின்னு போறாரு. நீ வந்து அங்க சபையில நீ பார்க்கணும், நீ இந்த மாதிரி சுத்தின்லாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாரு. கூட்டின்னு போனப்ப என்ன பண்றாரு, நடுவழியில இவர் கூட்டிட்டு அப்படி போனார் பாருங்க. இவரை கூட்டிட்டு போன அதே நேரத்துல அவன் அம்மா என்ன பண்ணிடுறா, இதுதான் சான்ஸ், இவன் எப்ப பார்த்தாலும் இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு என்ன பண்ணிடுறா, நம்ம மும்தாஜிய நீ வந்து போறோம், இவனோட வாழ முடியாது, இவனோட நீ வாழ்ந்தா உன்னை கொன்னுடுவான், உடம்பு உனக்கு ஒரு இது போச்சு, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சரியில்லாம போயிட்டு, அதனால நீ மெதுவாக உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க அம்மா வீடு என்னன்னா ராஜாபுரம் வந்து யமுனா நதி கரையில யமுனா ரிவருக்கு அந்த பக்கத்துல இருக்கு. அவ மம்தாஜியோட வீடு வந்து இந்த பக்கத்துல இருக்கு, யமுனா கரைக்கு. ராஜாபூர் ஒரு பக்கம், அதுக்கு நேர் எதிர் திசையில அந்த பக்கத்துல வந்து அவன் மாமியார் வீடு, இந்த மம்தாஜி அம்மா வீடு. அனுப்பி விட்டுற, அவ போயிடுறா. இவர் அக்பர் கூட வந்தார் இல்லையா துளசிதாசர், கொஞ்ச தூரம் வந்தோடனே ஏதோ பல்லைகளை காட்டி அக்பர் கிட்ட என்னவோ பேசி என்னால முடியலன்னு சொல்லிட்டு மெதுவா தப்பிச்சுன்னு வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா காணும், ஒய்ஃபை காணும். எங்க இருக்கிற மம்தா எங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டாருன்னு குதிக்கிறார். இப்பயே நான் பார்க்கணும், இந்த நிமிஷம் அவளை பார்த்தே ஆகணும்ன்ற, என் ஒய்ஃபை நான் பார்த்தே ஆகணும்ன்ற உடம்பு வெறி பிடிச்சி கிடந்து அலையிற. அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாத மனுஷனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி அவன் ஞாபகமாவே எப்படியாலும் அவளை போய் மீட் பண்ணி நோட்டு துடிக்கிறார். பண்ணி உடனே கிளம்பி போறார். அங்க போறார், அவன் மாமியார் வீட்டுக்கு போறேன்ட்டு போனா சரியோட மழை, ராத்திரி வேற, நல்ல ராத்திரி, நல்ல மழை, பயங்கர மழை, பேய் காத்து அடிக்கிறது. இதுல போய் அந்த யமுனா நதி கரையில போய் நிற்கிறார். அதாவது அவரோட மன உறுதி. அவர் போறார், அதை வந்து அந்த யமுனா தாண்டணும், எப்படி தாண்டதுன்னு புரியல. யமுனையில வெள்ளம் அடிச்சுன்னு போறது, அங்கிருந்து ஒரு கட்டை மறந்து வருது, அதை பிடிச்சின்னு போறார். அது மேல ஏறி உட்காந்துட்டு அந்த கட்டையை பிடிச்சிட்டு மெதுவா சப்போர்ட் பண்ணிட்டு கங்கையை கிராஸ் பண்ணிடுறாரு, அந்த பக்கம் போயிடுறாரு. போயிட்டு அந்த கட்டையை திருப்பி பார்த்தா அது ஒரு பணம். ஐயோ இந்த பணம்னு தெரியுது, அது கூட அவருக்கு புரியல என்னன்னு பணம். ஆனா அது ஆக்சுவலா தூக்கி போட்டு அப்படியே ஓடுறார்.
ஓடுறாரு மாமியார் வீட்டுக்கு. அங்க போனா அங்க வாழை இல்லையா, அங்க பார்த்தாலும் வாங்கன்னு வாங்குறது. எல்லாரும் வீட்டை சாத்தி கதவையெல்லாம் தாப்பா போட்டு வச்சிருக்காரு. இவர் என்ன பண்றாரு, அவங்கள போய் தட்டி கிட்டி எல்லாம் திறக்க முடியல. பின்பக்கமா போயிட்டு வீட்டுக்கு உள்ள போறதுக்கு வழி இருக்கான்னு பாக்குற மாதிரி சொத்து மேலே ஏறி போறதுக்கு பார்த்தா ஒரு மரம் இருக்கு. மரத்துக்கு இருந்து ஒரு கயிறு ஒண்ணு தொங்குறது. சரி, மரத்துல நேரா ஏறி போயிட்டு அந்த காயத்தை பிடிச்சின்னு தொங்கி உள்ள குதிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி மரத்துக்கு மேலே ஏறி போறாரு. அந்த காயத்தை பிடிச்சின்னு தொங்கி உள்ள குதிச்சிடறாரு. உள்ள குதிச்சு மெதுவா போறாரு. உள்ள போய் அவரோட ஒய்ஃபை பாக்குறாரு. அதுக்குள்ள இவரை பின்னாடி குதிச்சு உள்ள வர சத்தம் கேட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். எல்லாம் திருடன்னு ஊரெல்லாம் சொதம் போடுறான். உடனே ஊர் ஜனங்கள்லாம் வந்துடுறது. வந்து பார்த்த உடனே திருடன உடனே, ஏன் இப்படி வந்தீங்க நீங்க, நேராவே வாசலை தட்டு திறக்க சொல்லிட்டு வர வேண்டியது தானே அப்படி எல்லா ஜனங்கள்லாம் சொல்லிட்டு போயிடறா. இவளுக்கு மம்தாவுக்கு அவமானமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த மாதிரி பண்றது அவளால. அவன் பக்த, அவன் ராமர்கிட்ட வேண்டான். இந்த மாதிரி நீ பண்றிய, இவர் ஒரு நல்ல வழி பண்ணி ஆட்கொள்ளு அப்படின்ட்டு. அப்புறம் அவர் கபீர்தாச கூட இவர் துளசிதாச கூட இருந்துட்டு ராத்திரி இருந்துட்டு விடிய காத்தால போய் எழுந்த உடனே ரொம்ப கெஞ்சரா மம்தா. இந்த மாதிரி பண்றீங்களே இப்படி, இந்த மாதிரி இது இந்த ஒரு பணத்தை பிடிச்சின்னு வரீங்க, இந்த மாதிரி காயத்தை பிடிச்சின்னு தொங்கினீங்களா, அதை காயத்தை பிடிச்சின்னு எப்படி வந்தீங்கன்னா காயத்தை பிடிச்சி தொங்கி உள்ள குதிச்சு வந்தேன்றாரு. அப்போ காத்தா எடுத்து பார்த்தா காயத்தை பிடிச்சின்னு போய் பார்த்தா ஒரு மலைப்பாம்புக்கு அப்படி தொங்கிட்டு இருக்கு அங்க அந்த மழையில. இறைய முழுங்கிட்டு அதுக்கு அதை ஜெரிக்கணும்னா மலைப்பாம்பு தொங்குன்னுவாங்க, இல்லாட்டா தரையில விழுந்து பரலுன்னுவாங்க. அங்க தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா மலைப்பாம்பு, அது கூட தெரியாத கயிறு பாவின்னு திட்டா. இதுல எப்படியாவது என்னை பார்த்தே ஆகணும்ன்றது அந்த மனசு உறுதி இருந்தது இல்ல. அது எனக்கு நான் மனைவின்ற முறையே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த 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 எண்ணத்துல கொஞ்சம், இந்த இடத்துல கொஞ்சம் நீங்க பக்தி மார்க்கத்துல தெய்வ சிந்தனையில ஈடுபடுத்தீங்கன்னா எவ்வளவு ரெண்டா இருக்கும். தெய்வத்துக்கு மேல போக கூடாதா, அந்த மாதிரி செய்யக்கூடாதா அப்படின்னா அப்ப இவருக்கு யோசிக்கிற. யோசிச்ச உடனே மனசு மாறுறது. இவர் சொன்ன உடனே இப்படி இருக்க ஞான கண் திறக்கிறது. தப்பு பண்றதுன்றது சகஜம் தானே. தப்பு பண்றான், அதாவது தப்பு பண்ணினவனையும் திருந்தி ஆட்கொள்றது அதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு இது இருக்கு. அந்த கதை, அந்த பேருக்கு திருப்தி ஆட்கொள்றது. அதாவது நஷ்டாவும் இருப்பான், கெட்டவனாகவும் இருப்பான், அவனையும் திருத்தி நல்லவனாக்கி தான் ஆட்கொள்றது. அந்த பேரை சொல்லும் போது இந்த கதை வரும். அதுக்கு இந்த கதையை துளசிதாசர் கதையை சொல்லுவாங்க. இப்ப திருச்சியில அவருக்கு புரியுறது. அந்த காலத்திலேயே ரொம்ப இதுல சொல்லுவாங்க தெரியுங்களா. அதாவது திருந்திய வாழ்க்கை மருந்தினும் இனிதுன்னுவாங்க. அந்த மாதிரி சட்டி சுட்டதை கை விட்டதும், சட்டி சுட்டதும் கை விட்டதுன்னுவாங்க. அதுதான் கண்ணதாசன் பாட்டா மாத்திராரு, சட்டி சுட்டதரா கை விட்டதரா. சட்டி சுட்டதும் கை விட்டதுன்னு, அதாவது சட்டி வேணும்னு போய் தொட்ட உடனே, கையில சட்டி சுட்ட உடனே தொட்டி வேண்டாம், அந்த சட்டி வேண்டாம்னு விட்டுருவோம் பாருங்க கைய. அதுதான் அது மாதிரிதான் இவர் மனைவி சொன்ன உடனே மனைவி மேல இருந்த மோகம், அந்த பரத்தியர் மோகம், அந்த இந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்தெல்லாம் ஞானம் பிறக்கிறது. அப்பதான் அவருக்கு வெளியில வர. உடனே என்ன பண்ற, ஒய்ஃபையே தன்னுடைய சத்குருன்ற, மனைவி நீதான் எனக்கு குரு அப்படின்னு நினைச்சுட்டு வந்துடுறாரு. வெளியில வீட்டை விட்டு வெளியில வந்துடுறார். வீட்டை விட்டு போயிடுறார். மம்தா இது கோவமோன்னு நினைச்சுக்கிறா. ஆனா கோவம் இல்லை, அது நல்ல இதுதான். பையன் திரும்பி வராததுக்கு அவன் அம்மா பாக்குறா. கேட்கறா, கொட்டு மயில வந்தானே என்ன வந்தா புலம்பினது போனதெல்லாம் தெரிஞ்சுது. போயிட்டாங்க காணாங்காலக்கான தேடுறா. அவ அப்பாவுக்கு சொல்லி அனுப்புறா. அவ அப்பா வர்றாரு. அவ அப்பா பார்த்தீங்கன்னா அவ அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பொறுக்கி கிறுக்கி ஊரை சுத்தி இந்த புள்ள இப்போ தெய்வ பக்தியை இருக்க போறேன்ட்டு போறீங்க. அங்க காசியை போய் பாக்குறாரு. அவத்து காணணும் உடனே அவ அப்பாவும் தேடின்னு போறாரு. அப்ப எல்லாம் நேரஸ்ட் கங்கை பாயிண்ட் தான் போய் பார்ப்பாங்க. நேரஸ்ட் கங்கை பாயிண்ட் போய் அந்த ஓரத்துல அப்படியே தெரிஞ்சுட்டு பார்த்தா இவர் தெய்வ நாமத்தையே சொல்லிட்டு அப்படியே திரிஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட அவளை கூப்பிடுறார், வான்னு கூப்பிடுறாரு. அவனை வரமாட்டேங்கிறார். ஆனா ஒரு பக்கம் புள்ள இப்படி ஆயிட்டது. அவருக்கு திரிஞ்சினதே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு. அந்த கடைசியில அவனை காசிலேயே செத்து போயிட்டாரு. அவன் காசிலேயே அவ அப்பா செத்து போயிடுறார். அவ அப்பா செத்து போனோடனே அவ அப்பாவுக்கு அந்த ஈம சடங்கெல்லாம் பண்ணணும் இல்லையா, அது கூட இவருக்கெல்லாம் ஒண்ணு இல்லை. அவ அப்பா காசியில அவ அப்பா செத்து போயிட்டாருன்னு உடனே அவன் அம்மா என்ன பண்றா, அந்த காலத்துல அந்த உடன்கட்டை ஏறுதல் இருந்தது இல்லையா, அதனால அவ என்ன பண்றா, அவங்க அப்பா செத்து போயிட்டாரு உடனே இவ போய் கங்கையில குதிச்சிடா. அவ அம்மாவும் குதிச்சிடா, அப்பாவை பண்றா. துளசிதாசருக்கு ஒண்ணும் தெரியல, அப்படியே சுத்துற. உடனே அசிரீதி கேட்கறது,
துளசிதாசர் கூப்பிட்டு, துளசி நீ வந்து உன்னோட அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடனும்படி அது ஒன்றை விட்டு போகாது, அதை செய்யுந்தார். அவன் அப்பா அம்மாவுக்கு செஞ்ச வேண்டிய எல்லா இதையும் ஒய்ஃபை மம்தாவை கூட்டு வந்து வச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு செஞ்ச ஈம காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறார். அதுக்கப்புறம் தான் தெய்வ தரிசனம்லாம் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வருது. அதை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. நமஸ்காரம். இன்னைக்கு 71, பதிவு 71. துளசிதாசர் கதை மிச்சத்தை பார்ப்போம். துளசிதாசர் வந்து அந்த நேற்று வரைக்கும் நம்ம ஒய்ஃபை பார்க்க போனேன். ஒய்ஃப் வந்து என்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு அந்த உறுதியில் கொஞ்சமாவது இருந்ததுன்னா, நீங்கள் தெய்வத்தை தெய்வ தெய்வ சிந்தனையில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அருள் கிடைக்குமே, நல்ல வழி போகிற வழிக்கு நல்ல மோஷம் கிடைக்குமேன்னு சொல்கிறேன். சொன்ன உடனே அவருக்கு கொஞ்சம் கண்டு திறக்கிறது. அதுக்கப்புறம் வந்துடுறார், எல்லாரும் தேடின்னு வரா. அப்பா அம்மா காலமாயிடுறா. மம்தா தேவியை கூட வச்சுட்டு காரியங்கள்லாம் முடிச்சிடறார். அப்புறம் இவர் வந்து ஆழ்ந்த தவம் பண்ணுறாரு. நிறைய தவம் பண்ணும்போது என்ன ஆகுது, இவர் கால் பட்ட இடத்துல கீழே மணல்ல இருந்து ஒரு பூதம் வந்து எழும்பி உங்கள் கால் பட்டதுனால எனக்கு விமோசனம் கிடைச்சிது அப்படின்னு இவரை துளசிதாசரை வணங்கிட்டு போகிறது. இவர் வந்து இப்போ ராமர் எப்படியாலும் தரிசனம் ஆகணும், ராம தரிசனம் ஆகணுன்றதுக்கு நோக்கி தவம் இருக்கார். தவம் இருக்கும்போது என்ன, ராம தரிசனத்துக்கு வந்து அனுமார் தான், அனுமாரை பிடிச்சா நடக்கும் அப்படின்ட்டு அனுமாரை நோக்கி தவம் இருக்கார். அனுமாரை நினைச்சு தவம் இருக்கும்போது என்ன பண்றார், அந்த பூதம் வர்றது மறுபடியும் வந்து, நீ ஆஞ்சநேயர் நோக்கி தவம் இருக்க, இந்த ஆஞ்சநேயர் வந்து நீ பார்க்கணும்னா ராமசரிதை எங்கெங்க காலட்சேபம் நடக்கிறோ, ராமாயண கதை காலட்சேபம் நடக்கிற இடத்துல அது ரிப்பேர், நீ போய் பாரு. இப்ப இந்த பக்கத்து தெருவில் நடக்கிறது. அதுல வந்து ஒரு வயசான பிராமணனா ஆஞ்சநேயர் தினம் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு. அவரை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போடுது அந்த பூதம். சாதாரணமா மனித ஒரு இல்லாத வேற பூத கணக்குகள்லாம் அந்த தெய்வ நடமாட்டங்கள்லாம் தெரியும். அது சொல்லிட்டு போயிடுறது. இவர் உடனே அங்க போறார். அங்க போய் தேடுறார். இப்பயும் பாத்தீங்கன்னா ராமாயணம் உபன்யாசம் நடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா காலியா ஒரு பலகட்டை போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு பலகட்டை ஒண்ணு காலியா வச்சிருப்பாங்க. என்னன்னா அதுல வந்து ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு கேட்பாராம். அதனால பக்கத்துல ஒரு பலகட்டை போட்டு அதுல யாரும் இருக்க மாட்டாங்க, கோலம் போட்டு வச்சிருப்போம். பதில ராமாயணம் உபன்யாசம் நடக்கிற இடத்துல எல்லாம் அது நடக்கும். அது மாதிரி இது அது இப்பயும் இருக்கும். அதனால எங்க ராமாயண உபன்யாசம் நடந்தாலும் அங்க ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துட்டு கேட்டு இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. அது நடக்கவும் நடந்திருக்கு. இவர் போறார், துளசிதாசர் அங்க போறார். நான் ராமாயணம் இருக்கிற இடத்துல பாக்குறார். போய் சுத்தி பாக்குறார். ஒரு வயசான கிழவர் இருக்கார். பாத்துட்டாரு இவர் தான். அவரை போய் காலை பிடிக்கிறார். அவர் நீங்க யாரு, எனக்கு தெரியாது என்ன ஏதுட்டு உதறி விட்டு ஓடி போய் ஒழிச்சுக்கிறார். ஓடி போய் ஒழிச்சு மாயமா மாற்றிடுறார். அப்புறம் மறுபடியும் விடல அவர். அதாவது துளசிதாசரோட இதுவே என்னன்னா மன உறுதி தான் முக்கியம். மறுபடியும் ஒரு தடவை ஏமாத்திரி ஓடிடுறார். அப்புறம் அப்படி இப்படி பிடிச்சி 2, 3, 4, 5 தடவை அவர் ஏமாத்திரி ஓடின அப்புறம் ஒரு தடவை என்ன பண்ணிடுறார், அவர் பிடிச்சிட்டு அந்த வயசான கிழவரை பிடிச்சிட்டு அவர் கையோட தங்கையும் சேர்த்து வச்சு கட்டின்னு விடுறாரு. கட்டிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அவர் போகிற இடத்துல அவர் கிழவர் விழுந்தடிச்சு வரும். ஆஞ்சநேயரோட பலம் என்னன்னு தெரியும் இல்லையா, விழுந்தடிச்சு அவர் பாட்டுக்கு வேகமா ஓடுறாரு. இவர் கீழே இழுந்து பிறண்டு மண்டை கண்டையெல்லாம் உடச்சி கை கால ரத்தம் விளாராயி நிக்கிறாரு. அப்படியே ஆஞ்சநேயருக்கு மனசு இறங்குறது. உடனே ஒரு இடத்துல நின்று தன்னோட ரூபத்தை காட்டுறார். இவருக்கு உடம்புல அடிபட்டதையெல்லாம் சரி பண்ணிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். கேட்கும்போது எனக்கு வந்து ராம தரிசனம் வேணும் அப்படின்றார். சரி
உங்க தெருவிலேயே உங்க ராம தரிசனம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ராம தரிசனம் கிடைக்கிட்டு அவர் போன உடனே அதை போய் அவர் வைகுண்டத்தில் போய் மகாவிஷ்ணு கிட்ட சொல்றாரு, ராமனா நீ வந்து தரிசனம் இவருக்கு துளசிதாசருக்கு தரிசனம் கொடுக்கணும், நாங்க வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ற, ராமர் வர, ராமர் லட்சுமணர் சீதையெல்லாம் வந்து ஒரு பக்கீர்னா முஸ்லீம் முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு அவர் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார். இருக்கும்போது இவர் வந்து ராமரை எதிர்நோக்கி தானே இருக்காரு. ராமர் எதிர்நோக்கி வாசல்ல பார்த்துட்டே இருக்காரு, வரல. அவன் பக்கீரி வந்து நின்று பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போயிடுறாரு. போன அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் கண்ண முடிச்சு ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் கண்ண முடிச்சா ஆஞ்சநேயர் வந்திருக்கிறார். ஆஞ்சநேயர் வந்து இப்ப வந்தாரு பாத்தியான்னு கேட்கிறார். என்ன நீ என்னை ஏமாத்திட்டேன்னு இவர் கேட்கிறார். துளசிதாசர், ராமர் வந்து இப்பதானே உன் வாசல பக்கி ஒரு முஸ்லீமா வந்து நின்று போனார, நீ குத்து பார்த்து தானே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற. உடனே இவருக்கு வந்து ரொம்ப இதுவாயிடுது. பாக்கிறதுக்கு ராமர் வந்தார், நம்ம பார்க்காத விட்டுமே, சரி நான் எனக்கு இன்னொரு தடவை எனக்கு பண்ணி கொடு அப்படின்றார். அதே மாதிரி ராமர்கிட்ட சொல்லி மறுதரமும் வர சொல்றார். அடுத்தது வரும்போது என்னன்னா ஒரு இடையனா வர ஒரு இடையனா மாடு மேய்க்கிறா. ஒரு மாட்டை ஓடிட்டு 4 பேரும் வாசல்ல வந்து நிக்கிறான். சாமி ஏதாவது சாப்பிட கொடு சாமி, பசிக்குது, ஏதாவது மாட்டுக்கு சாப்பிட கொடு சாமி, எனக்கு சாப்பிட கொடு சாமின்றா. இவர் துளசிதாசர் கொடுக்குறவர் தான். ஆனா இவர் ராமர் வர்றதை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ராமர் வர்ற இந்த நேரத்தில் இவன் வேற ஒண்ணு ஓரமா போயிட்டு இல்லை, அந்த பக்கமா நான் வேற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கேன் அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, என்ன சாமி கொடுக்கவே இல்லை, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் கொடுக்கலையே நீ அப்படின்ட்டு போயிடுறாரு. போனப்பறம் மறுபடியும் ஆஞ்சநேயர் வேற. ஆஞ்சநேயர் வந்த உடனே என்ன நீ தினமும் ராமர் வரலையே, என்ன இப்பதானே வந்து வாசல் நின்றுந்தாரு, அந்த இடம் ராமர் தான், உனக்கு அவர் ஜாதியும் அவன் மதம் இதெல்லாம் தான் உனக்கு கண்ணில் பட்டுதே ஒழிய உனக்கு வந்து ஒரு தெய்வத்தை உன்னால பார்க்க முடியல அப்படின்றார். உடனே இவருக்கு வந்து ரொம்ப துளசிதாசருக்கு பிடிச்சுன்னு விடுறாரு அப்படியே ஆஞ்சநேயர் கெட்டியா. இந்த தடவை எனக்கு மாற்று இதுவே வேண்டாம், வேற ரூபத்துல எல்லாம் வர வேண்டாம், நேராவே வர சொல்லு, எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஞானம் வளரல, நான் நேராவே ராமரை பார்க்கணும்னு கெஞ்சுறாரு. கெஞ்சின உடனே அப்புறம் போய் சொல்றாரு ஆஞ்சநேயர் சொன்ன அப்புறம், இது இவர் இது மாதிரி கெஞ்சது பாக்குறதுல பார்த்துட்டு இருக்காங்க ஊத்துனுங்க. மறுநாள் வந்து ராமர் தரிசனத்தாம் தேதி இந்த இடத்துல வருவார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊரே கூடினது. அந்த இடத்துல ஊரே கூடின உடனே அப்ப ராமலட்சுமணர் வர இந்த இடத்துல நடந்து வர. ராமர் லட்சுமணர் சீதை வந்து பரதனோட எல்லாரும் அப்படியே மொத்தமா நடந்து வரா. நடந்து வந்த உடனே ஒரே ராம 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 ராமன் எங்க பார்த்தாலும் இது பண்றது அவ்வளவு பேருக்கும் காட்சி. அதுதான் அவர் பண்ண ஒரு பெரிய விஷயம். என்னன்னா ராமரை வர வச்சு அத்தனை பேருக்கும் அங்க இருந்த கூடியிருந்த அத்தனை பேருக்கும் காட்சி கொடுத்தார். இவரோட ஒய்ஃப் மம்தா இருக்காள, அப்படியே பார்த்து ராம ராம ராமன், வேற ஒண்ணும் அவளால பேசவே வரல, ராம 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 ராமன்னே சொல்லிட்டு இருக்கா கடைசி வரைக்கும். இப்படியே முடிஞ்சு போயிடுறது. என்ன ஆட்கொள்ளுன்னு கேட்கிறாரு இவர் துளசிதாசர். அதுக்கு வந்து உனக்கு இன்னும் அதுக்கு நேரம் வரல, இன்னும் நீ நிறைய செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கு பூமியில, நீ நிறைய இதெல்லாம் எழுதணும், எல்லாம் கிரந்தத்துல இருக்கு, தேவ பாஷையில் இருக்கு, அதெல்லாம் அது தமிழ்லையும் ஹிந்திலையும் மொழிபெயர்த்து எழுதணும், நீ ராமாயணம் இருக்கு அதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். இவர் அதையும் பக்தி பரப்பி இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஜனங்க எல்லாம் பக்தி பணத்தை பரப்பிட்டு அப்புறம் நீ கிட்ட வந்து சேரு அப்படின்ட்டு போயிடுவார். அது மாதிரி போகும்போது அதே மாதிரி அதை சரின்ட்டு அவர் போயிடுறார். இவர் உட்காந்து அதை மாத்தத்துக்கு பாக்குறாரு, இது பண்றதுக்கு. இதுக்கு அவர் வந்து என்ன பண்றாரு, அப்படியே அந்த அந்த ராம வந்து தேடிட்டு இருக்காரு ராமாயணம் எழுதுறதுக்கு. அந்த ராமசரித மானஸ்னு ஒண்ணு எழுதினார் அவர் ஹிந்தியில. அந்த ராமசரித மானஸ் எழுதுறதுக்கு தமிழ்ல இருந்த ராமாயணத்தை கிரந்தத்துல இருந்த ராமாயணத்தை எடுத்து, சான்ஸ்கிரிட் கிரந்தத்துல இருந்த ராமாயணத்தை எடுத்து ஹிந்தியில எழுதுறாரு. ஹிந்தியில அந்த காலத்துல ராமாயணத்தை முதல்ல ஒரு மொழிபெயர்த்து கொடுத்தது விசேஷம். நடத்துல செல்வத்துக்கு குறைவில்லை. பாதுஷா வந்து நிறைய கொடுக்குறாரு, எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு ஒரு வீட்டுல இருக்காரு. அப்ப என்ன பண்றோம், ஒரு நாள் ராத்திரி இவர்கிட்ட நிறைய பணம் இருக்கிறத பார்த்துட்டு திருடம் வந்து பூந்துடுறான் வீட்டுல பூந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கட்டிட்டு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு வெளியில போகும்போது இவருக்கு போயிட்டு விட்டார். நடு வழியில 4 பேர் வந்து மடக்கிறான். இந்த 2 பேர் வந்து மடக்கி, நீ யாரு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கேட்டி பண்ணி, நான் வந்து துளசிதாசனோட போயிட்டு காவலாளி, நீ வந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு போறேன்ட்டு அடிச்சு இழுத்து கொண்டு எல்லாத்தையும் அவங்க போட்டுட்டு அவர்கிட்ட பண்றாங்க. அவர்கிட்ட வந்து நீ ஏன் எடுத்துட்டு போன, என்கிட்ட கேட்டுதான் நானே கொடுத்துருப்பேன்ன்ற துளசிதாசர். இல்ல நீங்க நாங்க தெரிஞ்சிட்டோம், உங்களோட காவலாளிகள் எங்களை அடிச்சது பாருங்க எப்படி ஆயிடுச்சு உடம்புங்க. நான் எங்க காவலாளி வச்சிருக்கேன், யார் அடிச்சதுன்னா அப்போ ஒரு தடவை ராமர் காட்சி கொடுக்குறாரு. அப்ப ராமலட்சுமணன் காட்சி கொடுத்து நாங்க தான் அவங்ககிட்ட அடிச்சு
உன்னோட சொத்தையெல்லாம் நாங்க இப்படி எல்லாத்துக்கும் கொண்டு வச்சோம், உங்கள்கிட்ட கொண்டு சேர்த்தோம், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுன்னு போறதுக்கு போனவரை நாங்க தான் பிடிச்சி மடக்கின்னு வந்தோம், மடக்கி கூட்டின்னு வந்தோம்னு சொல்லி கூட்டின்னு வர. அவ்வளோதான் அவருக்கு ஒன்று அது மாதிரி ஆயிடுது. அது அது ஒரு தரம். ராமர் வந்து 2 3 4 தடவை காட்சி கொடுத்துருக்காரு. அப்படி வந்து அவர் காட்சி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு தடவை என்னன்னா, இவர் எல்லாருக்கும் இப்படி சாதம் போட்டு எல்லாம் பண்ணிட்டே இருந்தாரா, ஒரு தடவை இவர் வந்து ஒரு மாய அந்தணனா வர. அந்தணனா வந்து இவர் வீட்டுக்கே வர. அங்க வந்து இவர்கிட்ட வந்து மனைவியே, அவரோட மனைவியே கேட்கறாரு எனக்கு வேணும். உடனே இவர் அதை பத்தி எதுவுமே சொல்லல, கொடுத்துட்டாரு. உடனே உடனே மும்தாஜியை கூப்பிட்டு நீ இவர் கூட போட்டுட்ட. நான் உடனே பெருமாள் காட்சி கொடுக்குறேன். காட்சி கொடுத்து ஒரு மனைவியை கொடுக்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நீ வந்து இந்த மாதிரி பண்ணது வந்து எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப, நீ உன்னோட உறுதி மெச்சத்தக்கது. இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நான் வந்து உன்னோட உறுதியை சோதிக்கிறதுக்காக தான் உன் மனைவியை கேட்டேன். ஆனா நீ உடனே கொடுத்துட்ட எல்லாம். அது வந்து உன்னோட உறுதி அதுல தெரியுது. அதனால அதை இது பண்றாரு ஒரு தரம். அப்படி ஒரு தரம் மனைவியை கேட்டப்போ மனைவியை கொடுத்துட்டாரு. அப்புறம் பெருமாள் ராமர் வந்து காட்சி கொடுத்து அவருக்கு இது பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் செத்து போயிடுறான். செத்து போன உடனே அந்த லேடி அழறான். இவர் அந்த பக்கமா போகும்போது இவர் காலை கெட்டியா பிடிச்சி விடுறா துளசிதாசன் காலை. எங்க வீட்டுக்கார செத்து போயிட்டாரு, எப்படியாலும் எழுப்பி கொடுங்கன்ட்டு ரொம்ப அவளை பார்த்த உடனே இவர் துளசிதாசனுக்கு இறங்கிடுறது மனசு. உடனே ராமனை வேண்டார். அவர் புருஷன் வந்து தூக்கி எழுத்த மாதிரி எழுத்துடும். இந்த மாதிரி நிறைய அவர் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அக்பர் வந்து என்ன பண்ணார், இப்ப இவர் வந்து இந்த துளசிதாசன் வந்து இவ்வளவு பெரிய ஆளா உருவாயிட்டார் அப்படின்ன உடனே ஓஹோ, வந்து அவர் வந்து துளசிதாசன் வந்து கெட்டு போயிருந்ததையும் பார்த்தவர், நன்னா இருந்ததையும் பார்த்தவர், குழந்தையில கெட்டு போனதையும் பார்த்தவர், இப்ப மறுபடியும் நன்னா இருக்கிறதையும் பார்த்தவர். அக்பருக்கு துளசிதாசன் மேல ரொம்ப மரியாதை வந்துருது. ரெண்டாவது அவரு இப்போ துளசிதாசனை வச்சுட்டு அவர் நிறைய பண்ணார். என்ன பண்ணார் ஒரு தரம், அக்பருக்கு வந்து அதாவது நீ வந்து முஸ்லீம் கும்பல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு நீ இவ்வளவு எல்லாம் சொல்ற, சரி எங்களுக்கு ராமனை எதிர கண்ணதில வர வச்சு காமி, இது இன்னொரு இடத்துல டெல்லியில அப்படின்ற. அதை வந்து அக்பருக்கு வந்து இவர் மேல நம்பிக்கை உண்டு. ஆனாலும் வந்து இந்த முஸ்லீம் குரூப் சொல்றது இல்லையா, அதை செய்ய ஆமா நீ வர வச்சு காமி, ஒரு தான் காமி உங்களுக்கு எல்லாம்னு சொல்றாரு துளசிதாசன்கிட்ட. துளசிதாசன் நம்மளா வந்து பெருமாளை வந்து எனக்கு காட்சி கொடுக்கலாம் கூப்பிடுவாரு. அவருக்கு வந்து மனசு என்னைக்கு எப்ப தோன்றதோ தாமாக அருள் செய்ய வேண்டும். நம்மளா போய் அவர்கிட்ட வந்து அருள் எனக்கு கூட நீ வா எதிரவா சொல்லக்கூடாது. அவரா கண்டுதல் தோன்றுவார். அவருக்கு மனசு ரொம்ப தான் தோன்றுறாரு. ஆனா நீ ஏமாத்துற போய் சொல்ற அது இதுன்னு அவரை திட்ட ஆரம்பிச்சுடுறா எல்லாரும், அந்த முஸ்லீம் குரூப் எல்லாம். உடனே அவர் என்ன பண்றாரு, செய்யறது தெரியாத ராமரை வேண்டார். இந்த மாதிரி சொல்றா, இந்த நேரத்தில் நீ வந்தாதான் என்னை காப்பாற்ற முடியும், எனக்கு உன்னுடைய ரூபத்தை காட்டு, உன்னுடைய லீலைகளை எதையாவது பண்ணு அப்படின்றார். பண்ணினவன பண்ணு வேண்டின உடனே எங்க இருந்துதான் வரும்னே தெரியல, ஆயிரக்கணக்கான குரங்கு உள்ள பூந்து எல்லாம் அக்பரோட அரண்மனை எல்லாம் உள்ள பூந்து நாசம் பண்ணி எல்லாத்தையும் பிச்சு போட்டு எடுத்து போட்டு ஒரே அமகலமா இருந்து ஜனங்கள்லாம் கூடியிருந்த ஜனங்கள்லாம் ஓடிட்டு அந்த ராமரை பார்க்கணும்னு சொன்ன முஸ்லீம் எல்லாம் விழுந்துட்டு ஓடி போயிட்டாங்க. உடனே அக்பர் கேட்கிறாரு இவர்கிட்ட துளசிதாசன்கிட்ட, என்ன இதுன்னு. இல்ல நீங்க ராமரை கேட்டீங்களே, ராமர் வரத்துக்கு முன்னாடி ராமருடைய சேனை இது, இதுல 1000த்துல 1 பங்கு தான் இப்ப வந்திருக்கு, மீதி எல்லாம் வரும், அதெல்லாம் வந்த அப்புறம் தான் ராமர் வருவாருன்றார். உடனே அக்பர் கையெடுத்து கும்பிடுறாரு இவரை துளசிதாசன். இல்ல வேண்டாம், இது வந்து ரொம்ப விபரீதம், அது இந்த அவ்வளவு குரங்கெல்லாம் வந்ததுன்னா இங்க இருக்கவும் முடியாது, ஜனங்களுக்கு பேராபத்து, நான் அரசன் வந்து அரசாட்சி ஒழுங்கா பண்ணணும், ஜனங்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதா இருக்குது, நீ எனக்கு ராமரை காட்டாட்டாலும் பரவாயில்ல, நான் நம்புறேன், ராமர் இருக்கிறது நான் நம்புறேன், எல்லாத்தையும் போக சொல்லிட்டார். அப்புறம் போக சொல்லின போயிடுது எல்லாம். அருமனை வேண்டார் துளசிதாசன். வேண்ட உடனே எல்லா வரவர்களும் அப்படியே போயிடுது. போனப்புறம் இந்த இவர் வந்து பாதுஷா வந்து டெல்லியில இவர் துளசிதாசன் இந்த மடத்திலேயே வந்து அங்கேயே தங்குறார். அங்கேயே தங்கி இவர் இந்த இது ராமசரித மானஸ்ன்னு எழுதினார் பாருங்க, அந்த ராமாயணம் தான் அது. இந்தியில இருக்கிற ராமாயணத்துக்கு துளசிதாசன் எழுதியிருக்கிற ராமசரித மானஸுக்கு தமிழ்லயே துளசி ராமாயணம்னு ஒண்ணு இருக்கு, தமிழ் எழுதியிருக்காரு. அது மொழிபெயர்த்திருக்கார், தமிழ்ல எழுதியிருக்காரு. அவர் எழுதல, அவர் எழுதின ஹிந்தியில் எழுதின தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார். அதான் ராமசரித மானஸ்ன்றது. அதுதான் தமிழ்ல துளசி ராமாயணம்னு எழுதியிருக்காரு. அது மாதிரி இவரெல்லாம் எல்லாம் பண்ணார். அதெல்லாம் பண்ணோடனே அக்பர் வந்து அவர் உட்காந்துட்டு கேட்டாராம். கேட்டதோட இல்லாம இந்த ராமசரித மானஸ் வந்து எங்க பார்த்தாலும் அவரோட எல்லைக்கு உட்பட இடத்துல எல்லாம் இதுக்கு வந்து கதாகாரட்சேபம் பண்றதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அரசாங்க செலவுல பண்ணி கொடுத்தாராம் அக்பர்.
அக்பருக்கு வந்து இந்து மதத்து மேல ஒரு இது உண்டு, ஒரு ஒரு நட்பு உண்டு. அக்பர் பண்ணி கொடுத்தாராம் அதெல்லாம் துளசிதாசருக்கு. அவ்வளவு வசதிகளும் அரசாங்க செலவுல பண்ணி கொடுத்தாராம். அப்புறம் எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தார், எல்லாத்தையும் செஞ்சார் அவர். அவரோட இதுவே இன்னும் துளசிதாசனோட அதான் துளசி ராமாயணன்றது இன்னும் நமக்கு வந்து இங்க நமக்கு இருந்துட்டு இருக்கு. இப்படியே இருந்து ஒரு காலத்துல அவர் என்ன பண்றார், ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கிறார், எல்லாத்தையும் பண்ணார். அவரோட அருமையான போதனை வந்து மன தெளிவு பெற அக்பர் பாதுஷா வந்து நம்ம அவரோட அரசியல்ல வந்து அரசு அந்த இது இருக்கு இல்லையா, அரசு சட்டம், அதுல ராமாயணத்தை பார்த்து பார்த்து அவர் ரூலிங் பண்ண ஆரம்பிச்சாராம். ராமாயணத்துல இருக்கிற அதுதான் அது ஒரு முக்கியமான விஷயம். அதுல இவர் எழுதின அந்த ராமசரித மானசை படிச்சுட்டு அதை கேட்டதுல அக்பருக்கு என்னன்னா, இந்த மாதிரி ரூலிங் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு தோணிட்டான். ராமர் எப்படி ரூலிங் பண்ணான்றதை பார்த்து அந்த மாதிரி ரூலிங்க அவர் பண்ண ஆரம்பிச்சாராம். அதனால வந்து ஜாதி மத வித்தியாசமே ஜனங்களுக்கு நடுவில் ரொம்ப பூரிப்பு, ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமா இருந்தா. அதனாலதான் அக்பரால நல்லபடியா ஆட்சியை நடத்த முடியுது. இன்னைக்கும் வந்து முஸ்லீம் ராஜாக்கள்ல அக்பருடைய ஆட்சியை வந்து எல்லாரும் பொற்காலம்ன்றா இல்லையா. ஆக இன்னைக்கு பதிவு இதோட முடியுது. அப்படி இருந்தார். அப்புறம் கடைசியில் அவர் வந்து அவருக்கு வந்து கங்கை கரையில அவர் சமாதி ஆயிடுறார். தீட்சை வாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்த நிலையிலேயே சமாதி ஆயிடுறார் துளசிதாசர். துளசிதாசரோட இது வந்து இன்னைக்கும் நமக்கு ஒரு இங்க இருக்கு. அதுதான் ராமநாமமே கற்கண்டு. இந்த இதெல்லாம் ரோட்ல இந்த ராமர் வேஷம் போட்டு ஆடிட்டு வருவாங்களே, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கூர்ந்து அவங்க சொல்றதை கவனிச்சிங்கன்னா தெலுங்குல சொல்லுவாங்க, ஹிந்தியில பேசுவாங்க, ஹிந்திலேயே சொல்லுவாங்க. அந்த அனுமான் வேஷம் போட்டு ஆடிட்டே வருவாங்க, பிச்சை கேட்பாங்க பாருங்க. அது கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அதுல துளசிதாசரோட ராமாயண வரிகள்லாம் வரும். அதுல வரும் ராமநாமமே கற்கண்டு ஏக்காதவன் காது கல்குண்டு, அதெல்லாம் வரும். இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வரும். ராமரோட இதெல்லாம் நிறைய வரும் அந்த மாதிரி. நான் இன்னைக்கும் ராமாயணத்தை வந்து பரப்புறதுல துளசிதாசோட பங்கு ரொம்ப செயற்கரிய செயல். இப்படியா இருந்து ஒரு நாள் அவர் ஜீவ சமாதி ஆயிடுறார். ஒரு இடத்துல உட்கார்ந்துடுறார், அப்படியே உயிர் போயிடுறது. அப்புறம் அந்த இடத்துல சமாதி ஆக்கிடுறார், கங்கை கரை ஓரத்துல தான். நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். போன தரம் லாஸ்ட் வந்து 37க்கு 36ன்னு 2 தரம் போட்டேன். அதுக்கு முதல்ல 36 போட்டேன், அதுக்கு அடுத்ததும் 36 போட்டேன். இந்த கர்வபங்கம் ரெண்டும் அது 37ன்னு போட்டுக்கணும். அது கரெக்டாக ரேவதியை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு பர்சனல் இதில் கொடுத்துருந்தாங்க, அதை நான் பார்க்கல, விட்டுட்டேன். அப்புறம் இதுலேயே சொல்லியிருக்காங்க. அதான் இது மாதிரி கவனிக்கிறவங்க இருக்கிறது தான் பெரிய புண்ணியம் நமக்கு. இந்த மாதிரி கவனிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் நான் சொல்றது சொல்லிட்டே இருப்பேன். பரவாயில்ல, எல்லாத்தையும் கரெக்டாக கேட்குறாங்க. தேங்க்யூ. இப்போ 38 இன்னைக்கு 38ல் துளசிதாசர் வந்து ராமபக்தர், எல்லாருக்கும் அது தெரியும்.
அவருடைய கதையை நான் தனியா சொல்றேன். அவருடைய அற்புதங்கள் வந்து நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு அவர். அவருடைய இதுல அவருடைய அற்புதங்கள்ல அவர் வந்து எந்த இடத்துல ஒரு மாடு ஒண்ணு ஒரு இடத்துல செத்து போறது. காசியில தான் இருந்து அவர் எல்லாம் பண்ணார். காசியில போய் துளசி காட் ஒரு இடம் இருக்கு. காசியில அந்த மாடு செத்து போறது. செத்து போனவங்க அந்த குடியானம் அந்த மாட்டை வச்சுட்டு ஆடுறோமா அந்தவும் வந்து அழறான். இந்த ஒரு மாடு தான் எனக்கு இது இல்லைன்னா நான் ஜீவனமே பண்ண முடியாது. இந்த ஒரு மாட்டோட பால் கறவையில தான் நான் இது பண்றேன், பழைக்கிறேன். அதே மாதிரி இந்த கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லாம இந்த கண்ணுக்குட்டியை நான் எப்படி காப்பாற்றுவேன்னு அழறான். இதை வழியில போயிட்டு துளசிதாசன் பாக்குறார். பார்த்துட்டு ராமனை நினைச்சு இது பண்றார், தோத்திரம் பண்றார். இந்த மாதிரி பண்றியே, அந்த பசுவை காப்பாற்றி கொடு, அந்த கண்ணுக்குட்டி உயிரோட இருக்கணும், அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறதுக்காகவும் அந்த பசுவை காப்பாற்றி கொடு அப்படின்னு கேட்கிறார். செத்து போன பசு எழுந்துடுது. செத்து போன பசு எழுந்துக்கல. அந்த இடத்துல ஒரு கல்லுல ஒரு பசு இருக்கு. ஆக்சுவலா ஒரு கல் சிலை இருக்கு பசு. அந்த கல் வந்து நிஜமான பசுவா மாறி வந்துடுது. வந்து இவங்க கூட வந்துடுறது. அந்த மாட்டுக்கு பால் கொடுக்கறது, அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கறது எல்லாமே பண்றது. இந்த அதிசயத்தை ஊர் ஜனங்க எல்லாம் பார்த்த உடனே மாடு செத்த மாடு கீழே கிடக்கு. அதே மாதிரி இன்னொரு மாடு கூட வருது. ஆனா அந்த விவசாயிக்கு அவனுக்கு கிடைச்சிருது, ஒரு பசு கிடைச்சிருது. ஆனா அந்த பசு இதுதான் நினைச்சிட்டு இருக்கான். செத்து போன அந்த மாடு கீழே விழுந்தது, அது அப்படியே கிடக்கிறது, அதெல்லாமே அவனுக்கு தெரியல. அவனுக்கு தனக்கு ஒரு பசு வந்து துண்டு போயிடும். இந்த ஊர் ஜனங்க பார்த்துட்டு ஒரே கலையபுரம் ஆயிடுது. ஒரு புறா ஒரு மாடு செத்து போன உடனே கேட்ட உடனே துளசிதாசன் கேட்ட உடனே அவர் கொடுத்தாரு அப்படின்னா, அது மாதிரி ஜனங்கள்லாம் வந்து அதுக்கு எந்த தேவையோ அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்களை அற்புதங்கள் நிகழ்ச்சி கொடுக்குறாரு துளசிதாசன். நிறைய பண்ணியிருக்காரு. அது மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. இந்த செய்தி வந்து அவர் வந்து அக்பரோட காலம், அக்பர் ஆட்சி செஞ்சிருந்த காலம். இந்த செய்தி அக்பருக்கு போறது. அக்பருக்கு போன உடனே அக்பர் என்ன பண்றாரு, அப்படியா யார் அது, அதெல்லாமே பண்ண முடியும். செத்து போற மாட்டை வந்து உயிரோட வர வச்சு அவரும் கல்லா இருக்கிற ஒரு மாடு அப்படியே உயிராகி வர்றதுன்னா அது எப்படி முடியாதெல்லாம். அப்படியா அப்படின்னா அவன் பெரிய மகான் தான், அவன் பார்க்கணும், நான் மீட் பண்ணும் அப்படின்ட்டு. மீட் பண்ண உடனே எல்லாரும் போறா. ராஜ மரியாதையோட சகல மரியாதையோட கூட்டணுங்க அவர் என்ன சொல்லி அனுப்புறாரு சொல்லும் போது. ஏன்னா பெரிய மகான்றது தெரியுது இல்லையா. போறா எல்லாரும் பல்லக்கு அது இதோட போய் ராஜா உங்களை பார்க்கணுன்றார். உங்களோட உங்களோட அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டு உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன், வர சொல்றாரு. உங்களோட டெல்லி பாதுஷா வர சொல்றாங்க. டெல்லி பாதுஷான்னா என்ன, இந்த இந்தியாவே ஆண்ட ஆள் இல்லையா பாதுஷா, டெல்லி பாதுஷான்னு பெரிய சக்கரவர்த்தி. உடனே இவர் நினைக்கிற துளசிதாசன், நமக்கு என்ன, நம்ம அந்த ராமனோட புகழ் உலகம் பூரா பரவணும், அதுக்கு கூப்பிடுறா போலாம், அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு கூட போறார். நம்மளா போடல, ராமர் நடத்தி வைக்கிறேன், எல்லாம் அவன் செயல்றாங்கன்னு அவன் சொல்லுவார். இது மாதிரி எல்லாம் அவன் செயல் அவன் கூட்டு போக சொல்றான். ஆரம்பிச்சிருக்கா, அதை அமைச்சிருக்கா, போறோன்ட்டு போறாரு. இவரும் கூட போறாரு. இவரை கூட்டின்னு போயிடறான். இப்போ கொண்டு போய் அங்கே போய் டெல்லி பாதுஷா அரண்மனைக்கு போற. அரண்மனையில அக்பர் வாசல்ல வந்து வரவேற்கிறார். தனக்கு இணையான ஆசனம் கொடுத்து அவரை உட்கார சொல்றாரு துளசிதாசன். எல்லாம் பண்ணிட்டு, இது மாதிரி நீங்க அற்புதங்கள்லாம் பண்றீங்களே, எனக்கு ஒன்று பண்ணி காட்டுங்களேன் அப்படின்றாரு. எல்லாம் நான் எங்க பண்றேன், என்னோட ராமன் தான் பண்றாரு, என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நான் ராமனை வேண்டுவேன், நான் ஒரு சாதாரண ஆள், நான் ஒரு ஒரு பக்தன், ராம பக்தன், அவ்வளவுதான், என்கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாரு. அக்பர் வந்து அதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க உங்ககிட்ட ஏதோ சக்தி இருக்கு, அந்த சக்தியை கிட்ட காட்டுங்க, எனக்கு அந்த சக்தியை காட்டுங்கன்ற. ராமன்னா ராமனை வர சொல்லுங்க, ராமனை ஒரு தடவை நான் பார்த்துட்டேன்னா ஓகே, நான் உங்களை அனுப்பிடுறேன். அது வரைக்கும் நீங்க வந்து திருப்பி காசிக்கு போக முடியாது, இங்கே இருங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும், ஆனா இங்கே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு. உடனே துளசிதாசன் உட்காந்துக்கிறேன். உட்காந்துட்டு அங்க இது பண்ணிடுறாரு, அங்கேயே கிடைக்கும்னு துளசிதாசன் சொல்லிட்டேன். எனக்கு என்ன, எனக்கு ராம பஜனை பண்ணணும், அவ்வளவுதான், ராமஜபம் பண்ணணும். எனக்கு எந்த இடம் இருந்தா அது உன்னோட அரண்மனையா இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நான் அந்த ராமஜபத்தை பண்ணிட்டு நான் உட்காந்துருப்பேன். நீ என்ன ஜெயிலில் போட்டாலும் நான் அங்கேயே உட்காந்துருப்பேன், ராமனை பஜனை பண்ணிட்டு இருப்பேன், ராமம் உள்ள ஜபம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்றாரு. இவருக்கு அக்பருக்கு ஒன்றும் புரியல. இவன் இந்த ஆள் அனுப்பாதீங்க, இந்த ஆள் வந்து ராமனை கொண்டு எனக்கு காட்டுற வரைக்கும் அனுப்பாதீங்கன்ட்டு அடக்கி வச்சிருக்காரு உள்ள. இவர் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படியே ஒரு ராத்திரி ஆறுது. உடனே துளசிதாசன் வந்து அவரோட மனைவி அங்க காசியில இருக்கா. வீட்டையெல்லாம் விட்டுட்டு நம்ம இங்க வந்திருக்கோம், என்ன பண்றான்னு தெரியல, நம்மள தேடுவா, நான் ஆஞ்சநேயான்னு கேட்கிறார். ஆஞ்சநேயான்னு சேவிக்கிறார். உடனே ஆஞ்சநேயர் வந்துடுறார். ஆஞ்சநேயர் வந்த உடனே ஆஞ்சநேயர் சொல்றாரு, என்ன எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்கிறார் துளசிதாசன்கிட்ட. இந்த மாதிரி ராமனை கொண்டு காட்ட சொல்றான் அந்த அக்பர். என்ன இது மாதிரி நான் எங்க இந்த ராமனை கூப்பிட்டா வருவாரா, ராமர் வந்து காட்டணுமே, ராமர் வந்து முகத்தை காட்டணும், முகத்தை காட்டினாதான் விடுவான் போல இருக்கா, என் மனைவி வேற அங்க வீட்டுல இருக்கா, என்ன பண்றான்னு தெரியல, என்ன தேடுவாளே,
என்ன பண்றது, எப்படியாவது என் மனைவியிட்ட போய் நீ வந்து இது மாதிரி நான் என்ன இருக்கேன், பாதுஷாவோட இதுல இருக்கேன், பாதுகாப்புல இருக்கேன் அப்படின்றத சொல்லு அப்படின்றார். இப்ப நான் என்ன பண்ணணும்னு ராமர் வர சொல்லி கேட்கிறாரு. நான் இதான் அக்பரோட இதுக்காக நான் இல்லை, ஆனா ராமன் இருக்காருன்றத காட்டணும் இல்லையா அவர்கிட்ட, அக்பர்கிட்ட. ராமன் இல்லைன்ற அவநம்பிக்கையில் தான் அவர் கேட்கிறார். அதுக்காகவாவது ராமனை காட்சி கொடுக்கணுமே அவருக்கு அப்படின்றார். சரி நான் அவ்வளவுதானே, இது ராமர்லாம் வர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போறார். போயிட்டு என்ன பண்றாரு, தன்னுடைய வானர சேனை இருக்கு இல்லையா, வானர சேனையில ஒரு பகுதியை கொண்டு வர, கொண்டு வந்து கூப்பிட்டு நீங்க எல்லாம் டெல்லிக்கு வந்து சேருங்கன்ற. எல்லாம் வந்து லட்சம் லட்சம் வானரும் டெல்லி பூரா வந்து சேர்ந்துருது. டெல்லியில ஒரு மனுஷா நடக்கிறதுக்கே இடம் இல்லை, போறது மேல விழுந்து பட்டது எல்லாம் வானரங்கள் இருக்கு. வானரங்கள் வந்து வானர ராஜாவே, ஆஞ்சநேய பிரபு எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்கன்னு, இங்க நீங்க கொஞ்ச நேரம் உங்க இஷ்டம் போல களியாட்டம் போடுங்க, நான் சொல்ற வரைக்கும் உங்க இஷ்டம் போல நீங்க சுதந்திரமா இருங்கன்ற. அவ்வளவுதான். சாதாரணமா வந்து தெருவில் ஓரமாகரமா உட்காந்து இந்த வானரங்கள் அப்படியே ஒருத்தருக்கு மேலே வந்து புடுங்கிறது, ஒருத்தர் வந்து சட்டையை கிழிச்சு விடுறது, ஒருத்தர் ஓடுற வாழை துரத்தின்னு ஓடுறது, வீட்டுக்குள்ள புது தயிர் போன சாப்பாட்டு போன எல்லாத்தையும் காலி பண்ணுறது, போட்டு உடைக்கிறது, எல்லாம் எங்க பார்த்தாலும் வீரர்கள் எல்லாம் ஒண்ணு லட்சம் அந்த குரங்கு வந்ததுன்னா என்ன பண்ண முடியும். ஒரு குரங்கு வேணா வீரன் வந்து ஏதாவது அம்பு எடுத்து விடுறதுக்கு கையை வாங்கலாம். கையை வாங்கிறதுக்கு முன்னாடி அவன் மேல இன்னும் 4 குரங்கு மேல வந்து விடுறது. என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் போட்டு ஓடுறான். எல்லா வீரர்கள்லாம் பயந்து அவரோட ஆயுதங்களையும் கையில எடுத்துக்கிறது, குரங்கு எடுத்துன்னு அடிக்கிறது, வில்லு அம்பு எடுத்துன்னு அம்பால அடிக்கிறது எல்லாரையும். அது மாதிரி வானம் பண்றது சேஷ்டம் என்ன பண்ணுன்னே தெரியாது இல்லையா. எல்லாத்தையும் ஏறும், மேலே ஏறும், தாவும், உச்சியில ஏறும், கீழே குதிக்கும், பொத்துன்னு மேலே ஏறி வீட்டுக்குள்ள குதிக்கும், வீட்டுக்கு அதை திறக்கும், வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்குவோம், எல்லா தொல்லையும் பண்றது. வந்து ஊரே வந்து அமைதியா இந்த டில்லி வந்து ஒரே அமங்கலமாயி போச்சு. பண்ணிவிட்டு அதே மாதிரி அரண்மனைக்குள்ள புது அரண்மனைக்குள்ள எல்லாம் புது எல்லாம் அந்த புறத்துல எல்லாம் போய் பூந்துட்டு, அந்த புறம் நந்தவனம் எல்லாம் பூந்து சேஷ்டம். அந்த புறத்துல ராணிகள்லாம் பயந்து ஓடி வந்து, அக்பருக்கு நிறைய பொண்டாட்டிகள் இல்லையா, எல்லாரும் பயந்து ஓடி வந்து அக்பர்கிட்ட என்ன இது மாதிரி ஆயிடுச்சேன் நாதான்னு அக்பர்கிட்ட கெஞ்சரா. அக்பருக்கு ஒன்றும் புரியல, இது என்ன இப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு. அதுக்குள்ள அந்த அக்பரோட சபையிலேயே இருக்கிற அந்த மந்திரி வந்து, இது வந்து வானரம்ன்றதுனால இது வந்து ஆஞ்சநேய சம்பந்தப்பட்ட விஷயம், ஆஞ்சநேய சம்பந்தப்பட்ட விஷயம் தான், நீங்க இந்த துளசிதாசனை கொண்டு வச்சுக்கிறது ராமர் கோபம் வந்துட்டோ என்னமோ ஆஞ்சநேயரை அனுப்பியிருக்காரு போல இருக்கு, ஆஞ்சநேயர் படைகளை அனுப்பியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நான் போறேன்னு உடனே வந்து துளசிதாசன்கிட்ட வந்து, துளசிதாசனே இது மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாத்துங்க, இந்த நாட்டை காப்பாத்துங்க, டெல்லியை காப்பாத்துங்க, இல்லாட்டா டெல்லி போயிடும் போல இருக்கு, இந்த குரங்குகள் பண்ற அட்டகாசம் தாங்கவே முடியல, எனக்கு நடக்கவே முடியல, குரங்கு தான் இருக்கு எங்க பார்த்தாலும் வந்து குமிச்சு கிடக்கு, இன்னும் வந்துட்டே வேற இருக்கு அப்படின்னு. உடனே துளசிதாசன் சொல்ற, ஓ அப்படியா, அப்ப ராமர் வராருன்னு அர்த்தம், என்னோட ராமர் வரத்துக்கு முன்னாடி ராமரோட சேனைகள் வரும், ஆனா வந்திருக்கு, அது ஒரு பகுதி தான் வந்திருக்கு, இன்னும் வரும், ஆனா ராமரும் லட்சுமணன் கட்டுறேன் அட்டாயம் வரா, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்றாரு இவர். ஐயோ வேணா, ராமரையும் காட்ட வேண்டாம், லட்சுமணனையும் காட்ட வேண்டாம், என்னை முதல்ல டெல்லியில இருந்து இந்த எல்லா வானங்களையும் போக சொல்லுங்க அப்படின்றார். எல்லா வானங்களையும் போக சொல்லி கெஞ்சுறார். நான் உங்க காசிக்கு அனுப்பி வச்சிருந்தேன், உங்களுக்கு சகல மரியாதையும் பண்ணித்தரேன் அப்படின்னு அனுப்பிடுறார். அப்புறம் வந்து துளசிதாசர் வந்து எல்லா ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டி அனுப்பிவிடு, எல்லாரையும் அனுப்பிவிடு, இங்க வைக்காத, அனுப்பிவிடு அப்படின்ற. இங்க நாடு ஜனங்க கஷ்டப்படுறது, ராஜா வேற வந்து மன்னிப்பு கேட்கிறார், அனுப்பிடுறார். அனுப்பிய உடனே சகல மரியாதையோட துளசிதாசரை அக்பர் வந்து திருப்பி காசிக்கு அனுப்புறார். காசியில வந்து துளசிதாசர் வந்து அவரோட இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அது மாதிரி துளசிதாசரோட இதுல வந்து நிறைய, துளசிதாசரோட இதுல அதிசயங்கள் நிறைய, அற்புதங்கள் நிறைய நிகழ்ச்சிருக்கார் துளசிதாசர். அது மாதிரி துளசிதாசர் வந்து அங்க அந்த அந்த மாதிரி ஒரு அக்பர் கூட அது மாதிரி இது துளசி ராமாயணத்துல இருக்கு. துளசி நம்ம கம்பராமாயணம் மாதிரி துளசிதாசர் எழுதின ராமாயணம் ஒண்ணு இருக்கு, அதுல துளசிதாசர் வைபவத்துல அது இருக்கு, அந்த இந்த இந்த கதை இருக்கு. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. அதெல்லாம் அப்படியே எப்பப்ப எனக்கு எது கண்ணில் படுறதும் பாக்குறேன், எனக்கு மனசுல எனக்கு ஞாபகம் வரணும், அதுதான் ஞாபகம் வந்து நான் அதை எடுத்து பார்த்தேன்னா அது ஓரளவு ஐடியா வந்துடும், சொல்லுவேன், பாக்குறேன். நான் அது மாதிரி என்னென்ன கிடைக்கிறதோ அப்பப்ப சொல்றேன். தேங்க்யூ.